வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று நாம் காண இருப்பது கந்த சஷ்டி கவசத்தின் ஒரு சில விடயங்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளுவோம். காக்க காக்க கனகவேல் காக்க என்றவுடன் நம் அனைவருக்கும் மனதில் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொண்டு தருவது கந்த சஷ்டி கவசம். நான் எம்முறை படித்தாலும் எனக்கு இன்னும் என் பிரச்சனைகள் தீரவில்லை என்பவருக்கு ஒரு சில விடயங்களை இன்று நான் பகிர உள்ளேன். கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி. இப்பாடலை இயற்றியது பாலன் தேவராயன் ஐயன் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இதனில் அவரே தன் திருநாமத்தை பதிவிட்டுள்ளார். இதில் நாம் அனைவரும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க, கொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதி செவி இரண்டும் வேலவர் காக்க. இப்பாடலை கூர்ந்து கவனித்தால் இதில் பன்னிரு விழியால் பாலனை காக்க என்று ஐயன் தன் திருநாமத்தை இட்டு கூறியுள்ளார். நாம் இதனை படிக்கும் பொழுது நம் திருநாமங்களை இட்டு பாலன் என்ற இடத்தில் நம் திருநாமங்களை இட்டு படித்தால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் என்பதில் எனக்கொரு நம்பிக்கை. நானும் பெரிய பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது இந்த கந்த சஷ்டி கவசத்தை காக்க காக்க கனகவேல் காக்க என்று மனமுருகி பாடியும் என் பிரச்சனைகள் ஏன் தீரவில்லை முருகா என்று கேட்டபொழுது எனதையன் எனக்கு இதனை உணர்த்தியதாக நான் கருதி இதை பாடினேன். இன்று நான் பல பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டுள்ளேன். இதனை தங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கவே நான் இப்பதிவை பதிவிடுகின்றேன். இதில் ஏதேனும் தவறு இருப்பதாக தாங்கள் கருதினால் எனக்கு கீழே உள்ள கமெண்டில் தொடர்பு கொள்ளவும். தாங்களும் தொடர்ந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை தினமும் தவறாமல் படித்து வந்தும் என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லை என்ற பட்சத்தில் இதனை முயற்சித்து ஒருவேளை தங்களுக்கு நல்லது நடந்திருந்தால் அது எனது ஐயன் திருவருளாக நான் கருதுவேன். இப்பதிவினை தாங்கள் பொறுமையாக கேட்டதற்கும் இந்த கந்த சஷ்டி கவசத்தில் 36 முறை கொண்டு என்ற வாசகத்தில் முருகனின் மூல மந்திரத்தில் அதில் நான் கண்டுபிடித்து படித்ததை தங்களுக்கு அதையும் தெரிவிக்க பார்ட் 2 வீடியோவில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம். இந்த பதிவு எப்படி இருந்தது என்பதை தாங்கள் தெரிவிக்கவும். முருக பக்தர்கள் அனைவருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் நம் அனைவரின் குலதெய்வமாக இருந்து நம் அனைவரையும் காக்க வேண்டும் என்று முருகனின் திருவடிகளை பற்றி உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரார்த்திக்கிறேன். நன்றி.